என்னென்ன கொஸ்டின்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது முதற்கொண்டு வந்து இப்போ வந்து டிஎன்பிசி வந்து கொடுத்துட்டாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தான் எவ்வளோ கொஸ்டின் வந்துருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ இவ்வளோ கொஸ்டின் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க டாபிக்லாம் பாருங்கள். நியூ சிலபஸ், அப்டேட்டட் சிலபஸ், இப்போ ரீசெண்டான சிலபஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நியூ பேட்டர்ன். நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ இந்த வருஷம் சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோ யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் பற்றினா அதை பற்றி புரிதல், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கிராமர்னாவே ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா எக்ஸ்பிளனேஷன் முக்கியம், அப்புறம் எக்ஸாம்பிள் முக்கியம். ஸோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க எக்ஸசைஸ் முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்த புக்கு வந்து சூப்பரான ஒரு புக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அதே மாதிரி எம்சிக்யூ டைப் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸுக்கு அந்த மீனிங்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா